கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிரேசி டிவி மூலம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையவும் அவருடைய சத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம், கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்ச பலம் அல்ல, ஆவியின் பலன். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அநேக குடும்பங்களில் அசுத்தாவின் போராட்டம், அநேக குடும்பங்களில் நிம்மதி இல்லை, வியாதி, பிசாசின் போராட்டம், பிரச்சனைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் தான் இளைப்பாறுதல் உண்டு, நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறாரே. என் பெருமான் இயேசு கண்டிப்பாக அவரிடத்தில் ஆறுதல் உண்டு. சகல ஆறுதலின் தேவன், இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு மனுக்குலம் பாவத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் மரணத்திலும் இருக்கிற மக்களை விடுவிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்துக்கு மட்டுமல்ல, சர்வதேசத்துக்கும் சர்வலோகத்துக்கும் மானிட ஜாதியாகி இருக்கிற எல்லா மனிதருக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உலகத்திலே முதல் மனிதன் ஆகாமை தேவன் பூமியின் மண்ணினால் அவரை சிருஷ்டித்தார். தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனிதன் தேவசாயலாக உண்டாக்கப்பட்டவன். மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை, தேவனே மனிதனை உண்டாக்கினார். அவருடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கி மனிதனுக்கு அவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார். மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டான். மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. முதல் பாவம். மனிதன் கடவுளுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததே பாவம். விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம், கொலை செய்வது பாவம், அடுத்தவன் பொருளை இச்சிப்பது பாவம். இவையெல்லாம் பாவமாய் இருக்கிறது. ஆனால் முதல் பாவம், தன்னை படைத்த இறைவனுக்கு மனிதன் கீழ்ப்படியாததே பாவம். ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷம் வரும். கீழ்ப்படியாவிட்டால் அந்த பிள்ளைகள் மேல வருத்தங்கள் உண்டாகும், சந்தோஷம் வராது. இதுபோல ஆண்டவர் நம்மை படைத்தார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்
நம்ம படைத்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத மீறுதல் செய்ததே முதல் பாவமாக இருக்கிறது. மனிதன் பாவம் செய்து பாவத்தோடு பாவத்தை கூட்டி பாவம் செய்கிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நிம்மதிக்காக குடிக்கிறார்கள், நிம்மதிக்காக தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனை ரட்சித்து இறைமகனாக தேவனுடைய பிள்ளையாக மாற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளாலே சிலுவையிலே இரத்தமெல்லாம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இந்த உலகத்திலே காரு, பங்களா, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், கை நிறைய சம்பளம், நிம்மதி இல்லை, கவலை, வருத்தம் வாட்டுகிறது. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம் ஒரு மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்படும் போதுதான். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் என்று சொல்லுகிறார். பணம் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, பிள்ளைகள் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, மனைவி சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ அந்த கொஞ்ச நேர அந்த சந்தோஷம் அது நிரந்தர சந்தோஷம் இல்லை. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினீர், அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். குளோரி. இந்த உலகத்தில் எல்லாம் சிற்றின்பம். இறை சமூகத்திலே இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்கேதான் நித்திய பேரின்பத்தை தேவன் தருகிறார், நித்திய சந்தோஷத்தை தேவன் தருகிறார். அதனாலதான் நான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசுனிடத்தில் தான் இளைப்பாறுதல். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, சர்வலோக மனிதனுக்கு அவர்தான் இறைவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர். இரட்சகர் மீட்பர்னா என்ன? எல்லா மனிதர்களும் பாவம் செய்யாத மனிதன் இல்லை. எல்லா மனிதனும் பாவத்தில் இருக்கிறான், எல்லா மனிதனும் சாபத்துக்குள்ளே இருக்கிறான். வியாதி இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. ஆகவே பாவம், சாபம், வியாதி, இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்து மீட்பதுதான் மீட்பர் இயேசு. அதை அந்த பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் உன்னை தூக்கி எடுப்பதற்குத்தான் இரட்சகர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இந்த கிரேஸ் டிவி மூலம் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் பாவத்திலிருந்து மீட்பு வர வேண்டுமா? இயேசு உனக்காக மரித்தார். 3 ஆணிகளாலே சிலுவையில் தொங்கினார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இந்த ஒரு பாக்கியம் மகிமையான ஒரு பாக்கியம். சொத்து இருப்பதனால பாக்கியம் அல்ல, வீடு இருப்பதனால பாக்கியம் அல்ல,
கார் இருக்கிறதுனால பாக்கியம் இல்லை, அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாமே உன் மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெறும்போது தான் அந்த பாவ மன்னிப்பு, மறுபிறப்பு ஒரு மனிதனுக்கு வேணும். அந்த பாவ மன்னிப்பையும் மறுபிறப்பையும் கொடுக்கத்தான் இயேசு வந்தார். ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இந்த உலகத்திலே நீ தாயின் வயிற்றிலே பிறக்காவிட்டால் இந்த பூலோகத்தை பார்க்க முடியாது. நீ பிறந்ததுனால தான் இந்த பூலோகத்தை பார்க்கிறாய். 3 உலகம். நாம் இருக்கிற இந்த உலகத்துக்கு பேர் பூலோகம். இன்னொரு உலகம் அது பரலோகம். இன்னொரு உலகம் நரகலோகம். இந்த பூலோக வாழ்க்கையை முடிக்கும் போது பரலோகம் போக வேண்டும், நரகலோகம் அல்ல. அது எல்லா மதமும் சொல்லுது. ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம், சொர்க்கம். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கும் போது, இந்த பூலோக வாழ்க்கையை நாம் முடிக்கும் போது அந்த பரலோகத்துக்கு போவேன். பரலோகம் என்றால் என்ன? கடவுள் இருக்கிற இடம்தான் பரலோகம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப நரகலோகம் என்று சொன்னால் அதுதான் சாத்தான் இருக்கிற இடம், பிசாசு இருக்கிற இடம். பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காக உண்டாக்கப்பட்ட இடம்தான் நரகம். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை, நரகம் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. நீர் அந்த பிசாசு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். பாதர் பெருக்குமானு ஐயா ஒரு பாட்டு பாடுவார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ ஒரு இடம் பெற வேண்டும். அப்ப பரலோகத்திலே உனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் இந்த பூலோக வாழ்க்கையை முடிக்கும் போது உனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை நீ பெற வேண்டும். அதுதான பாக்கியம். இந்த பாவ மன்னிப்பு தான் இந்த பூலோக வாழ்க்கைக்கு அடித்த உன்னை பரலோக வாழ்க்கை கொண்டு போகிறது. மறுபிறப்பு, இந்த பாவ மன்னிப்பு. ஆகவே இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது, நின்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? யோசித்து பார் சகோதரனே, சகோதரியே. நரகமா பரலோகமா? நரகமா பரலோகமா? உன்னை பரலோகம் கொண்டு போவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து 5 காயங்கள், தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள், ஆணி வைத்து அடித்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள். அவருடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய ரத்தம் வடிந்தது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காத்தான். ஒரு ஆட்டின் ரத்தம், ஒரு மாட்டின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நீங்க 1 யோவான் 1:7 நீங்க எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய 20 வயதிலே உலகத்திலே ஒரு வாலிபன் எப்படிலாம் வாழ்வானோ அப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது. ஒரு சினிமாவை 4 தடவை பார்ப்பேன். இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய 20 வயதில் என் ஆண்டவர் என்னை சந்தித்தார், என் பாவத்தை மன்னித்தார். மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற சத்தத்தை பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அன்றிலிருந்து என் வாழ்க்கை திருப்பப்பட்டது. கடவுள் இல்லை என்று யோசிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை வந்தது. நான் ஒரு நாத்திகனாய் போயிருப்பேன் அன்றைக்கு கடவுள் பேசாவிட்டார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வம், மனிதனோடு இடைப்படுகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டிருக்கும் போது இன்று இரவு ஆண்டவரே என்னோட பேசும், இறை சத்தம் கேட்க வேண்டும். மனுஷ சத்தம் கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது, என் வாழ்க்கை வெறுமையாகி விட்டது. இறை சத்தம் கேட்க வேண்டுமே. நீ கேட்பாய் என்றால் இறைவன் சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் உன்னோடு இடைப்பட அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னோடு கடவுள் பேச வல்லவராயிருக்கிறார். நான் சொல்லுகிற கடவுள் பேசுகிறவர்.
அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்தார், நன்மை செய்தார் என்று சொல்லலாம். உலகத்திலே நன்மை செய்யலாம் ஆண்டவர். ஆனால் பரலோகம் போகும்போது அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குத்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் இதுவாக சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பரிசுத்த யோவான் எழுதுகிறார். இப்ப யாரை ஆண்டவர் பிள்ளை என்று அழைக்கிறார்? பாவம் மன்னிக்கப்பட்டவன். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது முடக்குவாதம், அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசு அற்புதம் செய்கிறார் என்று இயேசுவை சுற்றிலும் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிற வசனம் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திமிர்வாதக்காரனை இயேசு இருந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாதபடி தடையா இருந்தபடினாலே அவர் இருந்த வீட்டினுடைய மேல்கூரையை பிரித்து விட்டு இயேசு இருந்த இடத்துல அவனை இறக்கினார்கள். இயேசு அவனை பார்த்து, அவன் திமிர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணவில்லை, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவன் வியாதி சுகமாகி அவன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்தான். அநேக வியாதிக்கு காரணம் பாவம்தான். இந்த பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதி சுகமாகிறது, பாவம் மன்னிக்கப்படும் போது நிம்மதி வருகிறது. இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையா இலவசமாக பாவ மன்னிப்பை தருகிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலையாக்க, பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க இயேசு வந்தார். எத்தனை கோடி கொடுத்தாலும் பாவ மன்னிப்பை கொடுக்க ஒரு நாள் முடியாது. எங்கேயும் போக பாவ மன்னிப்பை வாங்க முடியாது, பாவ மன்னிப்பை சீட்டை வாங்க முடியாது. அன்பு சகோதரியே சகோதரியே, நீ மதம் மாற வேண்டாம், நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாற வேண்டும். அதற்கு உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இலவசமாய் அந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் தருகிறார். 2வது, உன் சாபத்திலிருந்து சபிக்கப்பட்ட எவனும் மரத்தில் தூக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறபடி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவிலே தொங்கினார். அந்த மரத்தை, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற எவனும் மீட்கப்படுகிறான், எவனும் ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவே, என் பாவத்துக்காக 3 ஆண்டுகளாலே சிலுவையிலே நீ தொங்கினீரே, என் பாவத்தை மன்னியும், என்னுடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு இலவசமாய் கிருபையாய் இந்த பாவ மன்னிப்பை தருகிறார், இலவசமாய் தருகிறார். பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாதனால தான் இலவசமாய் தருகிறார். இந்த பாவ மன்னிப்பு உனக்கு வேண்டாமா? நீ இறை மகனா மாற வேண்டாமா? காலத்தை வீணாக்க வேண்டாம். இந்த பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார். உன்னை சாபத்திலிருந்தும் ஆண்டவர் உன்னை தூக்கிடுகிறார். 3வதாக, உன்னுடைய சரீர வியாதிக்காக அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய தழும்பு வல்லமை உள்ளது, அவருடைய தழும்புகளிலே வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அவருடைய இரத்தம் பாவத்தை மன்னிக்குது, அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்குறது. அவர் முள்முடி வைக்கப்பட்ட நாள் உன் சாபம் நீக்க இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து, நீ எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், இலவசமாக இந்த பாவ மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்து உன்னை சாபத்திலிருந்து, உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார். சாபம் என்று சொல்கிறது. ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விதவை, புருஷன் இல்லாதவள், அவள் புருஷன் இழந்து விட்டாள். ஒரே ஒரு மகன், ஏழை தாய். அவள் ஒரு பசுமாடு வளர்த்து
அந்த பாலை கறந்து அதிலிருந்து அவளுடைய பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த மாடு தன் கட்டியிருந்த கயிறை அறுத்து கொண்டு அவனுடைய அந்த ஊரில் ஒரு நல்ல வசதி உள்ளவன், அதாவது அந்த ஊர் நாட்டாமை என்று சொல்வார்கள், அந்த பணக்காரன் வீட்டிலே போய் அந்த அவன் வயலில் போய் அந்த மாடு மேய்ஞ்சிருச்சு. அந்த நாட்டாமை அந்த பணக்காரன் அந்த மாட்டை பிடித்து தன் வீட்டிலே கட்டி வெந்நீர் சுடுதண்ணி வைத்து அந்த மாட்டு மேலே ஊற்றி அந்த மாடு அந்த தோலெல்லாம் வெந்து தோல் இல்லாமல் அது இறந்து விட்டது. அன்பு சகோதரியே சகோதரியே, அந்த விதவை போய் கேட்க முடியாது, நியாயம் கேட்க முடியாது. இன்னைக்கு நியாயத்துக்கு காலம் இல்லை, பணமும் அதிகாரமும் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தெய்வம் மேலே இருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? மறு வருஷத்தில் அந்த நாட்டாமைக்காரனுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றாள். எப்படி அந்த மாடு தோல் உரிந்து தோல் இல்லாமல் இறந்ததோ அதுபோல அந்த பிள்ளையும் தோல் இல்லாமல் பிறந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை இறந்து போனது. இது சாபம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சாபங்களில் கிடக்கிறது. இலவசமாய் சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறார். அது மாத்திரமில்லை, வியாதி, பிசாசினுடைய போராட்டம். இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து இயேசு உன்னை சுகமாக்குகிறார். பாவம், சாபம், வியாதி, செய்வினை கட்டுகள், பிள்ளை சுண்ணிய கட்டுகள், பிசாசு பிடியிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். 18 வருஷம் ஒரு பெண் பிசாசினால் நிமிரக்கூடாதபடி சாத்தான் கட்டி வைத்திருந்தார். அநேக குடும்பங்களில் சாத்தான் இப்படி கட்டி வைத்திருக்கிறான். சாபம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. இயேசு அவர்களை விடுவிக்க வந்திருக்கிறார். அவர்களை மீட்க வந்தார், அவர்களை ரட்சிக்க வந்தார். இந்த சாபத்திலிருந்தும் இந்த வியாதியிலிருந்தும் பிசாசினுடைய போராட்டம் செய்வேனே கட்டிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு நிம்மதியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க என் மருமா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள மனமாக இருக்கிறீங்க? இந்த செய்தியை கேட்க உங்களுக்காகவே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நான் பிரேயர் பண்ண போகிறேன். நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்தோடு நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க, உங்கள் சாபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க, பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க, செய்வனை கட்டிலிருந்து விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த டிவி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், விசுவாசித்தால் மகிமையை காண போறீங்க, மகிமையை காண போறீங்க. ஒரு தேவ பிரசன்னத்தோடு என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்க போகுது, சுகம் உண்டாக போகுது. கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார் இலவசமாய். பிசாசின் போராட்டத்திலிருந்து, செய்வனை கட்டிலிருந்து இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை சுகமாக்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்களுக்காக பிரேயர் பண்ண போகிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என் ஜெபத்தோடு இணையுங்கள். இயேசு அற்புத விடுதலை தரப்போகிறார். நாள் காரியம். பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா? வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? பிசாசுடைய போராட்டம் செய்வனை கட்டிலிருந்து விடுதலை வேணுமா? எந்த மதமாக இருந்தாலும் இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறார். இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். விடுவிக்க, உன்னை மீட்கத்தான் இயேசு வந்தார். மதத்தை பரப்ப வரவில்லை, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, உன்னை விடுவிக்க. பாவம் இல்லாத மனுஷன் இல்லை, சாபம் இல்லாத மனுஷன் இல்லை, வியாதி இல்லாத மனுஷன் இல்லை. பிசாசுனுடைய போராட்டங்கள், பிசாசுனுடைய பிடியில் இருந்தும் உன்னை விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்கள். என் ஜெபத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
கர்த்தர் இந்த 4 விஷயங்களிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னாரே. இந்த இளைப்பாறுதல் தருகிறார். ஓ க்ளோரி, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, ரட்சகா, இந்த டிவியின் மூலம், இந்த கிரேஸ் டிவியின் மூலம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை சந்திங்கப்பா. மீட்க வந்தீங்களே, பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும். எத்தனையோ குடும்பங்கள் சாபக்கட்டில், வியாதி கட்டில், பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ளே. ஆபிரகாமின் குமாரத்தை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தானே, நிமிரம் கொண்டாதபடி, வாழ விடாதபடி விடுவித்தீரே. இயேசு இப்பொழுது இந்த வார்த்தை மூலம் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தர் விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ விடுவிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்து இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த பூமியிலே இவர்களை விடுவித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி, ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே இந்த நித்தியத்திலே சேர்க்கும்படியாக மன்றாடுகிறேன். இந்த வார்த்தை மூலம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், மீட்பு வரட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவை. காட் பிளஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.